faith. அப்போ இதுக்கு வேண்டிய பதில வந்து நம்ம என்ன செய்றோம், வேதத்துல நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் chapter 11 verse 1, ஒன்னாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. விசுவாசம் ஆனது நம்பப்படுகிற உறுதியும். என்னது? நம்பப்படுகிற உறுதியும். சொல்லுங்க பாப்பா. உறுதி. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. ரெண்டு வார்த்தை நம்ம அங்க கவனிக்கிறோம். என்ன கவனிக்கிறோம்? ஒன்னு உறுதி, இன்னொன்னு நிச்சயம். சரிங்களா? அதுதான் உண்மையிலே விசுவாசம். சரிங்களா? விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா என்ன? காணப்படாதவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம், அப்புறம் நம்பப்படுகிற காரியத்துல ஒரு உறுதி. சரியா? ஆங்கிலத்தில் நம்ம பார்ப்போம். Let's look at English. Faith is being sure of what we hope for and certain of what we do not see. Sure of what we hope for. Sure. Certain of what I do not see and the thing that I'm hoping for. எந்த காரியத்தை நான் விசுவாசித்து கொண்டிருக்கிறேன், எந்த காரியம் எனக்கு நடக்கணும், எந்த காரியத்துக்காக நான் ஜெபித்துட்டு இருக்கிறேன், எந்த காரியத்தை எனக்கு ஒரு அற்புதம் தேவை, what are the things that I need miracle in my life, what are the things that I'm believing for, and those things I'm going to have to use faith. அந்த மாதிரி காரியத்தை நான் என்ன செய்யணும்? என்னோட விசுவாசத்தை நான் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். என்னோட சொல்லுங்க. என்னோட விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும்னு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த காலை வேளை உங்களோட விசுவாசத்தை பயன்படுத்துறீங்களா? Are you using the faith that God has given you? கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. இது வந்து நம்மளால சொந்தமா நம்ம தயாரிக்க முடியாது. We cannot generate faith. We cannot generate this. இது வந்து நம்மளால சொந்தமா உண்டாக்க முடியாது. இது வந்து we cannot generate. You cannot generate this. Okay? This is something that God gives you. இது வந்து கர்த்தர் உங்களுக்கு கிருபையா கொடுக்கிறாரு. என்னவா கொடுக்கிறாரு? சரி, என்னோட திருப்பி கொடுங்க. ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனம். Turn with me to Romans chapter 12 verse 3. என்ன சொல்றாரு பாருங்க பவுல். அங்க பவுல் வந்து சில காரியங்கள் சொல்லுவாரு.